கடந்த வாரம் மாசத்தினுடைய காரியங்கள் கடந்து வாசிப்போம். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், தேவ சமூகத்துல ஒரு கர்த்தருடைய குடும்பம் எவ்வளவு காரியம் இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை சொல்ல கர்த்தருடைய யாரும் உதவி செய்வதனால நான் விரும்புகிறேன். ஒரு காரியம் இசைக்கிறது புஸ்தகம், இசைக்க புஸ்தகம் முப்பத்தி மூணுல பேசுவாங்க. 10-11 வாசிக்கும். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களுக்கும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம். இப்ப ஒரு காரியம், நமக்கு நிறைவேற்ற சோர்வு, நிறைவேற்ற போராட்டம் பாருங்க. வசதி எதுக்கு கத்த சொன்னா சொல்றேன், நிறைய விதத்துல நமக்கு ஒரு போராட்டம் வருது, நிறைய சோர்வு வருது. இப்ப அவர் சொல்றாரு, கத்த சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இசையோட கத்த பேசுகிறார், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது. இல்லையா? எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்க சொல்லுவீங்க. இல்லையா? சில நேரம்ல நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், சோர்வு வந்தது இல்லையா? ஒரு சோர்வு வரும். இந்த சோர்வுல நம்ம பலப்படுத்த எப்படி சொன்னா, வேற யாரிடம் கேட்கணும் அவசியம் இல்ல. அந்த சோர்வு எதாவது நினைச்ச உடனே ஆண்டவர் சமூகத்தில், ஆமாண்டவரே நாங்க என்ன பண்ண, எங்களோட பாவங்களும் எங்கள் அக்கிரமம் எங்க இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறோம். அடுத்த சொல்ல 11 வசனம் என்ன சொன்னாரு, சொல்லி சொன்ன பாருங்க. உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் தன் வழியை விட்டு திருப்பி இழைப்பதை விரும்புகிறேன் என்று கட்ட சொல்றது பாரு. அவனுக்கு ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு இன்பியானி காம்ப்ளெக்ஸ், குற்ற உணர்வு நமக்குள்ள. இப்ப என்ன சொல்லு, ஐயோ நான் இப்படி செய்ய, நான் இது தப்பாடுவேன், இது அப்படியாடுவேன், இது இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படி சொல்லுவோம். குற்ற உணர்வு இருக்கும் பொழுது அவன் அறியாதபடி வேதனை, பாறைகள், கஷ்டம் வருது, பிரச்சனை வந்த உடனே அவன் சோர்ந்து போகிறாங்க. அந்த நாட்கள கத்த சொல்லுகிற வார்த்தை, தெய்வநாய கத்த சொல்லுகிறார், மனுபுத்திரன் இசைகளோட கத்த பேசுகிறார், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், நீ துன்மார்க்கம் செஞ்சது உண்மைதான், தப்பு செஞ்ச உண்மைதான், ஆனா அதை விரும்புவது கிடையாது. நம்ம நினைக்கிறவங்க துன்மார்க்கம் யாரு நல்லவன சாவடிப்பார், அப்படி இல்ல. அர்த்தம் துன்மார்க்கம் கூட சாப்பிடாது. தேவனாய் கத்திரத்துல வசத்துள்ளது, கத்திரத்துல அநேக மன்னிப்பு இறக்கல் உண்டே. தேவனாய் கத்த இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தை இருக்கிறபடினால 2025 இந்த 11ஆம் மாசம் மனதிற்கு ஒரு கத்த வாய்ப்பு கொடுக்கிறார். அது ஊழிய பாதைகளில் கூட தேவனாய் கத்த சொல் தேடுகிறது கூட, தேவனை கொடுக்கிற காலத்துல, தேவனை ஆராதை காலத்துல, ஜெபிக்கிற காலத்துல, வேந்த வாசை காலத்துல, தேவனை கொடுத்தான கூட காலத்துல நம்ம மனத்திற்கு வேண்டிய கத்த இருக்கிறோம். அப்ப மனத்திற்கும் பொழுது கத்த வாசிக்க மாட்டேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று என்கிறார் என்று அவர்களோட சொல்லுங்கள். ஏன் சாகணும், ஏன் சாக வேண்டும்? கத்த சொன்னார். நம்ம அன்னைக்கு மாசத்துல வாக்குத்தத்தத்தின் செய்தியாய் காணப்பட்ட யோசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. 6ஆம் வசனம் யோசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். யாரு திரும்பவும்? கர்த்தரிடத்தில் திரும்பவும். சொல்லுவோம் இல்ல, ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். பேசுறாரு எப்படி சொல்றது, நீ சாட்சிக்காரன் சாட்சி சொல்றா, போய் அப்படி சொல்றா, இப்படி சொல்றா கேட்கறத விட நீ சண்டைக்காரன் எடுத்து போய் சாரிப்பா, தப்படிச்சுப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போலதான் தேவஜன தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அடிச்சார், நம்மள தப்பு தான் அடிச்சிருக்காரு. என்ன சொல்லுவாரு, கர்த்தர் தான் அடிச்சாரு. அப்படியே நம்ம என்ன பண்ணுவாரு, திருப்புவாரு. நம்ம
பலப்படுத்துவார், உயர்த்துவார், திரும்ப குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அப்பா அவர்கிட்ட இருக்க வேற வழி இல்லை. இல்லையா? அதனால இசைகளோட கர்த்தர் பேசுகிறார். நம்ம ஏன்னா இன்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மனப்படினால ஆண்டு சொன்ன முகத்தை பார்க்க முடியாதபடி நான் தவறு செஞ்சுட்டு ஆண்டவரை எதை பார்க்கபடி கர்த்தரை பார்க்க முடியல. ஒரு ஆயக்காரர் போக தேவ சம்பந்தம் இருக்கிற ஆண்டவரை இதை ஒரு விஷயம் கூட மன்னிப்பது நம்முடைய பார்ப்பதற்கு தகுதியில் ஆண்டவரை நான் பார்க்க கூடாதபடி கீழே கமந்து கிடக்கிற ஒரு ஆயக்காரனை கர்த்தர் பார்க்கிறேன். இல்லையா? ஆயக்கார கர்த்தரை பார்க்க துணிவில்லை. நான் பாவின்னு நினைக்கிறான். ஆண்டவர் பாவியான மனுஷன் பார்ப்பது தகுதியில் ஆண்டவர் எல்லா இஸ்ரவேலர்கள் பார்க்கிறாங்கதான். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய மகிமை பார்த்தவங்க பரிசேயர்கள் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனா ஆயக்காரன் பார்க்க துணியில்லாதபடி கமந்து கிடக்கிறார், குடிந்து கிடக்கிறார். கர்த்தர் அவனை பார்க்கிறார். இல்லையா? இந்த நாட்டில் ஒருவேளை ஒரு குற்றத்தின் நிமித்தம், ஒருவேளை நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் ஒரு 2025 ஆண்டவர் 11 மாசம் ஒருவேளை மன்னம் திரும்பி ஆண்டு சொன்னது ஏன் கர்த்தரை இருக்க முடியாது, ஏன் கர்த்தரை வாழக்கூடாதா, என் அழைத்த தேவனுக்கு நிற்கணும் என்று சொல்லி மனத்தாந்தப்பட்ட தேவ சொன்னது இருக்கும்போதால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் துன்மார்களுடைய சாவினை விரும்புவதில்லை. இல்லையா? ஏன் சாக வேண்டும்? தேவஜனம தேவக்கூடர்களே, இந்த நாட்கள் தேவ சமூகம் சொல்லக்கூடிய காரியம், நீ சாகாதபடி பிழைத்தற்கு ஒரு வழி உண்டு, என் தேவனிடத்தில் திரும்புவது கர்த்தர் சொல்றார். இல்லையா? 2025 11 மாசம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தில் பேசுறேன். என்ன காரியம் பரவ ஆண்டவரே, நான் தேவனுக்காய் உண்மையாக போறேன். தேவ சமூகம் திரும்ப போறோம். திரும்ப என்ன திரும்ப போறோம்? என்ன திரும்ப சொல்றாரு ஆண்டவரே? உன் சொத்துல எழுதி சொன்னாரா? இல்ல. என்ன பண்ணிருந்த முன்னாடி என்ன சொன்னாரு? நீ அழைத்த நாட்கள்ல, தெரிந்துள்ள நாட்கள்ல, உண்மை நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல என்ன கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணின? நிறைய பேர் வாழ்க்கையில சில நேரங்களுக்கு பொருத்தனை பண்ணினது எல்லாம் நிறைவேற்றாதபடி ஒரு வாழ்க்கையில சீரழிந்து கொண்டு. இல்லையா? நான் செபிக்கிற ஆண்டவரை, நான் ஆராதிக்கிற ஆண்டவரை, எந்த வாசிக்கிறாங்க சிம்பிளா சொல்லிடுவோம், அப்படி யோசிக்க சொல்லிடுவோம். இதை கொடுக்கிற ஆண்டவரை அதை செய்யற அந்த வசத்திலிருந்து பொருத்தனை பண்பினை கொண்டு யோசிக்கிறதும் பரிசுத்தமான விழுதுகளும் மனுஷனுக்கு கண்ணியம் இருக்கும். கண்ணியெல்லாம் சிக்கல மாட்டிக்கிறோம், நிறைய செபிக்கிறோம், நிறைய ஆராதிக்கிறோம், ஆனா சீக்கிரமா மாட்டுறது தெரியுமா? சில மாட்டினால்தான் தெய்வமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா ஒரு காலத்துல ஆண்டவரை இன்றைக்கு மன்னிச்சிருங்க, இன்றைக்கு மன்னிங்க ஆண்டவரை, இதெல்லாம் சொல்லிருக்கேன். அது அல்ல அர்த்தம். கர்த்தர் சொல்லிட்டீங்க, அதை கர்த்தரோடு கூட இருந்ததுனால்தான் நம்ம என்ன செய்ய முடியும். கர்த்தரோடு இருந்தவன் செய்ய நிறைவேற்ற முடியும். அது மற்ற யாரும் செய்ய முடியாது. இல்லையா? நீ தனிப்பட்ட மனசுல கர்த்தருக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க, ஒரு ஜூசி கூட நடத்த, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. தேவன் அல்லாத முடியும். இல்லையா? அப்ப கர்த்தரும் கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அடுத்த சொல்லுகிறார் 12 வசனம், நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதினால் பிழைப்பதும் இல்லை. சில பேருடைய வாழ்க்கையில தெரியும் நினைக்காங்க, எப்படி ஊழி செய்த அந்த மாதிரி ஊழி செய்த, எப்படி ஜவப்பட அப்படி ஆராய்ச்ச, ஐயோ அப்போ ஜவப்பட அப்போ நடக்க, இப்படியே சொல்லி வாழ்க்கை வாழ்ந்துட்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தா அந்த பழைய நீதியில என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மீனாலும் தப்பிக்க மாட்டோம். இல்லையா? ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியில தப்பிப்பது இல்லை. துன்மார்க்கம் செய்யப்படுது, பாவம் செய்யப்படுது. நீதி முன்னாள் நாட்கள் நீதியை நடந்து, முன்னாள் நாட்கள் தேவனுக்கு உண்மை நடந்து, கர்த்தருக்கு வைராகிய ஊழியம் செய்து ஒரு பன்னிரண்டு விசுவாசத்தை பலப்படுத்தி அதை கர்த்தர் விரும்புகிறார். இல்லையா? தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆரம்ப நாட்கள் நின்றதை விரும்புகிறார். இயேசுக்குள் அழைத்து வரும்பொழுது உன் முகத்துல ஒரு பிரசனம் இருந்துச்சு, உன் முகத்துல ஒரு மகிமை காணப்பட்டது. ஐயோ நான் சர்ச்சைக்கு போறேன், நீ கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னை கர்த்தரோடு பேசுவார், என்னை பலப்படுத்துவார், என்னை உருவாக்குவார் என்று சொல்லி அந்த வாசலிச்சு பாரு, அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்படி சொன்னா, ஏன் அப்படி சொல்றது சொன்னா, நீங்க ஏற்கனவே வாசித்து போல சொன்னா எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி பாருங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ அதை பின்பற்றி வந்த
இளவனின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த தேசத்தையும் நினைத்திருக்கிற கத்த சொல்றாங்க. உனக்கு இன்னைக்கு இருக்கிற பலத்தை அல்ல, உனக்கு இன்னைக்கிற விசுவாசத்தை அல்ல, உனக்கு இன்னைக்கிற பணத்தையோ காசையோ பொருளையோ அந்த ஞானத்தையோ புத்தி அல்ல, நீ ஆண்டவராகிய இயேசுவை ஒன்றுமில்லாத சொல்லல. உனக்கு ஒரு தகுதியும் இல்லாதது, உனக்கு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, வேதவசம் தெரியாது, சொல்ல தெரியாது, நல்ல பாட்டு பாட தெரியாது. பேசலாம் தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகளே, உண்மையா தேவனை துதிக்க தெரியாது, ஸ்தோத்திரம் சொல்ல தெரியாது. அந்த நாட்களை யாரை பேசுறோம்? உன் இனபந்துக்கள் சொந்தக்கார மத்தியிலும் யார் எனக்கு வேணாம், என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, சொந்தக்கார வெறுத்தாலும் பரவாயில்ல, தாய் பிறந்தாலும் பரவாயில்ல, தம்பி பிறந்தாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேறு சொல் வந்த பாரு, அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் கர்த்தர் விருப்பம். என் ஜனம், என் பிள்ளை எத்தனையோ சூழ்நிலைகளும் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில அவர் பேச விருக்கப்பட்ட சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை என்னை தேடி வந்திருக்கிறவாறு அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதனால்தான் கர்த்தர் சொன்னார், எசேக்கியேல் பேச சொல்லி, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பேசலாம் 13-14 வாசிங்க. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குறைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி அனாதத்தை உக்கிரத்தை அவர்கள் ஊற்றுவேன் என்றே. தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கீழ்ப்படியாதவர்களுக்கு கொடுக்க தண்டனை கர்த்தரை விட்டு விடுவதல்லாத ஒன்றுமில்லை. கர்த்தரை விட்டு விடுவார், ஊற்றுவேன், விட்டு விடுவேன் அப்படி சொல்லிட்டாரு. ஆனா சொன்னாரு, ஆகிலோ அந்த 14ஆம் வசனம் பாருங்க. ஆகிலோ கர்த்த பாருங்க, ஒருவேளை கடந்த 2011 2025 நம்ம குற்றத்தை நிமித்தமா, குறைவி நிமித்தமா, வேறு வாசிகள் ஜெபிக்கிற ஆராதிக்கல, 20-12 ஏதோ ஒரு பிடிகரமான காரியம் செய்துட்டோம், உணவுகள் எல்லாம் மன்னிச்சு செய்திருக்கலாம். ஆனா கத்திரிடத்துல ஆனா சொல்லுறாரு, கத்தர் தண்டனை வைத்திருக்கலாம். நான் சொல்றேன், வாசிக்க இல்லையா, பேச வாசிக்கும் கத்தர் உனக்கு யாரை கத்தன உன்னை புட்டிக்குவேன், உன்னை வழிபெண் கத்தர் உனக்கு கொடுக்கிறது கூட நீ மனசாந்தரப்படும் கத்தனை கூட வரலாம், அது மாற்றி வரும். அல்லேலூயா. அது வசனத்துல ஆகிலும் நீ செஞ்ச தப்புதான், உண்மைதான். ஆனா ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாம பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தில் நிமித்தம் திருது செய்தேன். இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தேவனாய கர்த்தர் திரும்ப செய்து என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, இன்னைக்கு நீங்க பாடுகிற பாட்டும், நீ கொடுக்கிற காணிக்கோ, தெய்வ சமூகத்திற்காய் கொடுக்கிற காரியங்களும் அல்ல. தெய்வ ஜனங்களே, நீ புறப்பட்ட நாட்கள் இறைவன் சொன்னது போல, நீ புறப்பட்ட நாட்கள் வண்ணாந்தரமான இடத்துல ஒரு பிரைஸ் நன்மை எனக்கு தெரியாது. கூட சொல்லுங்கள, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசு அச்சா ஏற்றுக்கொண்டா எனக்கு பெரிய நன்மை நினைச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க, நினைச்சீங்களா? இல்லவே கிடையாது. எனக்கு ரொம்ப பயங்கரம், எல்லாத்தையும் நானமா இருப்பேன், நம்ம எனக்கு கத்தர் உயிர்த்திருப்பார் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சா? என்னமே தெரியாது, ஒன்றும் சிந்தனை தோன்றியதே கிடையாது. ஆனா கத்த சொல்லுகிறார், இதை கத்த பார்க்கிறீர்களா? இது யதார்த்தத்தோடு கூட நான் சொல்றேன், கிறிஸ்துவ நிலைக்கிறது எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு, ஒரு பேச எதிர்பார்ப்போடு, யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு எனக்கு இது மாறும், இது கிடைக்கும், அப்படி நினைக்கும், மற்றவங்களுக்கு பெரிய ஆயிரம் உயர்த்தவே சொல்லும், அந்தவெல்லாம் நீங்க நிக்கல. நீங்க யாருமே நிக்கல. அவன் எத்தனை பேரை பேசுறான், ஐயோ எத்தனை பணக்காரர்கள் வாங்கிட்டாங்க, எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க, எத்தனை பின்வாங்கி போயிட்டாங்க. யார் தெய்வம் நின்றுக்கிறாங்க? ஏகாந்திரத்தோடு கூட இப்பிரமன் இயேசு தெய்வமாய் ஆராதிக்கிற தெய்வம், கல்லையும் மண்ணையும் ஆராதித்த நாங்கள் பெருமையா எங்கள் தெரிந்து கொண்ட தெய்வம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தை ஆராதித்த போதும் என்று விசுவாசத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களை தான் கத்த சொல்லுகிறார். ஆகிலும்
நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன். அல்லேலூயா. தேவதேவ தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது நீ பேச பாருங்க பிரதர் சொல்லப்பட ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்க என்ன இருந்தது? கோயில் கட்டிருந்தாங்க. இயேசு கொண்டு வரும் பொழுது எப்படி இருக்கும் சொல்லுறாங்களா? நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது முன்பதாக என் தகப்பன 38 வருஷம் சபரிமலையில் புதுசாமி நானும் என் தகப்பனிடத்துல மாலை பணிவித்து கோயிலுக்கு போயிருக்கிறேன், சபரிமலைக்கு போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரைஸ் உலக சடகாத்திலிருந்து என்னை பிரைஸ் இன்றைக்கு ஞாபகத்தில் எனக்கு பிரைஸ் ஒயிட் ஷர்ட்டும் பிரைஸ் புழு கலர் வெங்கி பிரைஸ் வேஷ்டி கட்டிட்டு துண்டு புழு கலர் துண்டு கொண்டு இருந்த நினைவு வருகிறேன். அப்படியே நான் செருப்பில்லாத நடந்த நாட்கள் அறிந்திருக்கிறேன். தேவச்சனங்க தேவ பிள்ளைகளே, இப்படி நாட்களை பிரைஸ் ஸ்தோத்திரம் இந்த இயேசுவோடு உள்ள வரப்பொழுது எத்தனை ஏளனங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை கஷ்டங்கள், பிரயாசங்கள் அற்பமா எண்ணப்படுறது காணும்போது தெரியுமா? பேசலாம். அதை கர்த்தர் பார்க்கும் பொழுது நான் அப்படி வரும் பொழுது எத்தனை ஏழை பேசியிருப்பாங்க, எத்தனை அவமானம். போறியா போ பிரைஸ் உலகத்துல கடலை பார்த்துட்டியா போ, இயேசுதான் போ பாக்குறேன், எத்தனை பேர் பார்த்துட்டு போ அப்படி சொன்ன எத்தனை பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இது நான் பார்க்கறது இல்ல, அழைத்த தேவன் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் பார்ப்பது கஷ்டத்தோடு வாய்ப்பிருக்கலாம், ஆற்றலும் பார்த்து வர சொல்லியிருக்கலாம், நான் மறந்திருப்பேன். ஆனா இயேசு மறப்பதில். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் உன்னை விழாதபடி தேவனாய் கர்த்தருடைய கரத்துல தூக்கி வைத்தது காரணம் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆகிலும் நீ புறப்பட்ட நாட்களுக்கு அந்த புறஜாதி நிமித்தம் நீ நாம பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என்ன சொல்றாங்க? இயேசுவை போனான்ல, இயேசுவை போனானே, இயேசு உண்மையில ஆனால் வசந்திடுது. ஆனா உண்மையில அவங்க இயேசு வந்துட்டாங்க, உண்மைதான், சர்ச்சைக்கு வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய வசந்த கீழ்ப்படி ஜெபம் பண்ணல, ஆராதிக்கல, தேவனுக்கு கொடுக்கல, எல்லாமே இல்ல. ஆனாலும் கூட என்ன பண்ண, கர்த்தர் கோபம் இருக்குது, அடி அடித்து போடுவார். ஆனாலும் கூட அவர் நினைக்கிற, ஐயா இல்ல, இந்த நாட்டுல வந்துட்டான், என் நம்பி வந்துட்டான், என் நாம என்ன சொல்லுவாங்க, ஒரு சர்ச்சைக்கு போறானே நீ ஆயிடுச்சு சொல்லி யாருக்கு கேட்ட வருவோம்? கர்த்தர் நாம் என்ன தவறு செஞ்சாலும் கூட, நம்ம எவ்வளவோ தவறு செய்வோம், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்வோம், தேவன் ஆராதிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். அப்படி இருந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாரு, சர்ச்சைக்கு போனா இப்படி ஆயிடுச்சு, இயேசு நாம ஆயிடுச்சு. அது கர்த்தருக்கு தெரியல. சொன்னாரு, என் பரிசுத்த என் நாமம் முன்பாக என் நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு பேசலாம், என் நாமத்தை நிமித்தம் திரும்பி செய்வேன். அவ தேவச்சனம தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சகோதர ஏன் நீ இப்படி வாழணும்? ஏன் 2024 ஒரு மேன்மை கர்த்தர் கொடுக்கூடாது? அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பௌதிக நன்மையிலும் ஏன் ஒரு கிருபை கொடுக்கூடாது? ஏன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது? ஏன் கிருபை பெற்றுக் கொள்ளக்கூடாது? ஏன் மரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடாது? ஏன் உலகத்தை மற்ற ஜனங்களின் ஆசுவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது? வசனம் எங்கு இருக்கிறது? பேசுகிறார் சகலவித ஆசுவம் சம்பூர்ணப்படுத்த சொல் தேவன். உலகத்தில் இருக்கிற காடுமோடுகிற பெரியவர் பயந்து பயந்து கூடி குறிப்பு இருக்கிற காரணம் என்ன? தேவச்சனமே, நீ ஆராதிக்க தேவனுடைய மகிமை தெரிந்து கொள்ளவில்லை. நீ நான் ஆராதிக்க தேவனுக்காக ஒரு மனவாழ்வுக்கு பிரைஸ்லாம் பதில் கொடுக்க தேவன். உன் ஜெபத்தை கேட்க தயவுபடுத்திருக்க கர்த்தர், என் ஜெபத்தை கேட்கிற தயவுபடுத்திருக்க தேவனே. ஆண்டு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஜெபத்தை தள்ளாதவர் தமது கிருபை எடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவ சம்பந்தம் நிற்கிற அந்த தைரியம் கொடுத்து இருக்கணும். 2024 ஆண்டவரை இன்னைக்கு சத்தாலும் பரவாயில்லை, ஒரு மணி நேரம் என் ஜனங்களுக்காக ஜெபிப்பேன், என் தேசத்துக்காக ஜெபிப்பேன், என் ஜனங்களுக்காக ஜெபிப்பேன், எனக்காக ஜெபிக்க போற ஆண்டவரை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணும். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு ஸ்டெப் வைக்க சொன்னா, என் ஜனங்களுக்காக ஜெபிக்க பழகணும், தேசத்தை ஜெபிக்க பழகணும், ஊழியத்தை ஜெபிக்க பழகணும், ஊழியம் ஆச்சரியங்கள் சமைப்பது பக்தி வைராக்கியம் உனக்குள்ள மறுபடி பக்தங்களை மறுபடி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கற்றுக் கொண்டு பழகையா. 2026 31 சொல்லுகிற வார்த்தை அல்ல, அது உனக்கு ஆசனம் இருந்து எனக்கு தெரியாது. நான் நம்புகிற ஒரு காரியம் வருவதற்கு முன்பதாக அந்த சொல்லுகிற மனுஷனே நன்மை என்னதென்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நியாயேசன் இரக்கத்தை சிநேகித்து தேவனாய் கர்த்தர் சமம் தாழ்மைப்படாதபடி, தாழ்மைப்படுவது அல்லாதபடி இடத்தில் வேறும் தேவன் கேட்பதில்லை என்று சொல்லி மிக ஆரியத்தை சொல்லுகிறது. இல்லையா? அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்துல தாழ்மைப்படணும். நீங்க செப்பனைய 3:2 வாசித்தம் இல்ல, 3 என்ன வாசிக்கும் 3 செப்பனைய 3:2 என்ன சொல்ல பாரு, என்ன சொன்னாரு நீங்க? அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை. 2:2 செப்பனையா 2:2
நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். தேசத்தில் எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். இப்ப 31ஆம் தேதி நைட் 1 மணிக்கு நான் பிரசங்கம் பண்ண வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை நான் சொன்ன இந்த வார்த்தை, கர்த்தர் தேடுங்கள், நீதியை தேடுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். நான் உடன்பாடு எனக்கு இல்லை பேசலாம். காரணம், தேவ சமூகத்துல எதையாவது நீ பெற்றுக்கொள்ள சொன்னா நிச்சயமா சொல்றேன், யார் சொல்லி வராது, கர்த்தர் ஆசீர்வதித்தார் வழி வராது. அந்த தெளிவு உனக்கு வேணும். யாரும் குறுக்கோளில கர்த்தரை ஆஸ்வதிக்க மாட்டார். அந்த தெளிவு உனக்கு வேணும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனோட பாதத்தில் காத்திருந்து வேதம் சொல்லுகிறது, இரவென்று பகலென்று பாராதபடி அவரோட சன்னிதானத்தை தேவ சமூக உபவாசத்தோட அழுகையோடு கூட தேவ சமூக உபவாசம் அழுகை விட்டு அழுகையெல்லாம் ஒருவேளை கர்த்தருடைய என்ன பண்ணுவாரோ மனவிரும்புவாரோ. இல்லையா? அப்ப நீ தேவ சமூகத்துல காத்திருக்காதபடி கர்த்தரை எப்படி ஆசிரியப்பட சொன்னா அது குறுக்கொழி தானே. கர்த்தர் செய்வாரா? செய்ய மாட்டார். அப்ப அதுக்கு முன்பதாக 2026 நீ ஆசீர்வாதம் சொன்னா வசனம் சொல்லுது, அந்த செப்படி அவன் 2 சொல்லுது, உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நாட்டு தேவச்சர்ம தேவைப்படுகிற 2026 ஆசிரியக்க கர்த்தர் விரும்புன்னு சொன்ன இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள் என்ன, என் குறைவை என்ன ஆண்டவரே, என் பாவம் என்ன ஆண்டவரே, என் ஆண்டவரை எதற்காக அழைத்தீங்க, நான் எப்படிப்பட்ட ஊழி செய்தேன், எப்படி நான் ஜெபித்தேன், எப்படி வேதத்தை வாசித்தேன், இரவென்று பகலென்று பாராதபடி கர்த்தருடைய தெய்வமாய் கொண்டு எல்லா ஜனம் இயேசுவை சொன்னேன். இன்னைக்கு நான் என்ன நடத்த செய்திருக்கிறேன், என்ன செய்திருக்க, எப்படி கர்த்தரை ஆஸ்வதிக்க, ஏன் கர்த்தரை ஆஸ்வதிக்க சொன்ன காரணம் என்ன? கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். 2025 இந்த 11 வருஷம் கர்த்தருடைய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். 2026 யாருக்கு தெரியும் கர்த்தருடைய ஆஸ்வதிக்கப்படி. இல்லையா? நிச்சயமா சொல்றேன், சகல ஜனங்களை பார்த்து கீர்த்தி புகழ்ச்சி கர்த்தரோடு கொடுக்கப்படி சொன்ன உன்னதமான உயர்த்த வாசமுடைய தேவனிடத்துல நீ பிரேசப்படாமல் படிங்க. அல்லேலூயா. உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். ஆண்டவரை சோதிங்க. ஃபர்ஸ்ட் நீ நான் சோதிக்கணும். அவனை பிரேச அவனை தன்னைத்தானே சோதித்தார். நம்ம நியாயத்துக்கு பட மாட்டோம். அப்ப ஆண்டு சொல்லுகிறார், நம்ம சோதிப்பதற்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னியும் ஆண்டவரே என்ன அர்த்தம் சோதிக்கணும். நான் எப்படி இருந்தேன் பேசலாம் அல்லேலூயா. எப்படி நம்ம இருந்தோம்? குணவசனம் சொன்னாரு பாருங்க. குணவசனம் அது என்ன பண்ணணும்? வீட்டு அறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2-3 தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்துல எல்லா ஒருவேளை சிறுமையா இருக்கிறோம். நம்மளை பார்க்க அப்பமா நினைக்கிறான். ஒரு ஆசீர்வாதம் இல்ல. என்னடா சர்ச்சைக்கு போறோம், 10 வருஷம் போறோம், 5 வருஷம் போறோம், 20 வருஷம் போறோம், ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல இப்பாதி காம்ப்ளெக்ஸ், இது ஒரு ஆசீர்வாதம் இல்ல. தேவனை சந்தேகப்படத்தக்கதாக உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தில் சிறுமியானவர்களே, யார் நீங்க கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். இல்லையா? என்ன பண்ணுமா? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிற ஒரு கர்த்தரை தேட நியாயம் பண்ண சொல்ல முடியும் இல்லையா? அவரை தேடுங்கள். நீதியை தேடு, மனத்தாழ்மை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை பாத்தீங்களா, இப்படி நீதி தேடணும், மனத்தாழ்மை தேடணும், நியாயம் தேடணும், இறக்க தேடணும், இதெல்லாம் தேடாத கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வாழாக்கள் தலையாக்குவார், கீழாக்கள் மேலாக்குவார், உயர்த்துவார், நடத்துவார். எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது. எனக்கு வேறு இல்லை. எப்பவுமே ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு பைசா மேல ஒரு லீக் இருக்கும். அந்த லீக்கை டச் பண்ண ஒரு ஆசீர்வாதம் வரும். இல்லையா? அந்த லீக் என்னன்னா, தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும். அன்று சமூகத்தில் நான் சொன்ன எழுதி வச்சுங்க, 2026 உடைய கர்த்தர் போய் சகல ஜனங்கள் மத்தியில் ஜாதி மத்தியில் ஆசீர்வாதம் நடக்கணுமா, போய் சபையில ஆசீர்வாதம் இருக்கணுமா, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிற இளமத்துக்கு மத்தியில் வெட்கப்படாதபடி உன் பக்கத்தில் வெட்கப்படபடியாக ஒரு அணுகும் அடையாளத்தை காண்பிக்கணுமா, ஒன்று மட்டும் செய். ஒரு தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடு, மனத்தாழ்மை தேடு, இரக்கத்தை தேடு, தேவசபை கர்த்தரை கேளு, நிச்சயமா கிடைக்கும். முக்கிய முழங்கால
பலன் இல்லாதவங்களுக்கு தான் ஆஸ்வத்தை குறித்து நம்பிக்கை கிடையாது, கிருபை குறித்து நம்பிக்கை கிடையாது. பேசலாம் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் போக போக அவனோட வயிறு பேச தெய்வம், அவன் வயிறு தான் கடவுள், அவனுக்கு சாப்பாடு தான் கடவுள். சாப்பாடு வந்தா போதும், ஆஸ்வாதம் போதும், ஐயோ சோறு வந்தா போதும், ஐயோ கத்தல சோதனை போடுறது. நிச்சயமா நான் உண்மை சொல்லுகிறேன், நீ அவரோடு கூட சம்பந்தம் கலந்தாருக்கு நல்லது. அவரோடு கூட என்ன பண்ண சம்பந்தம் ஐக்கிய வைத்த கூடாது. இன்னைக்கு நாட்கள்ல நம்ம ஒரு தீர்மானத்தில் வந்துடணும். நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், நம்ம ஒரு கொஞ்சம் பேர் பரவாயில்ல, இந்த சபையில கொஞ்சம் பேர் ஆளுங்க ஒன்றும் கவலைப்படுறது, கத்த அநேக ஆட்களை கூட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கோழிக்கு ஒரு சோதனை காணணும், வாழ்க்கையில சோதனை காணணும், எல்லாமே வரும். பேசலாம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா கொண்டு வர போயிருந்தாங்க, அது நமக்கு ஒரு காரியம் இல்லை. பேசலாம் தேவன் யாரை அழைத்து கொண்டு வரும் இருக்கிறார், அதுக்கு நம்ம காத்து ஜெயிக்கணும். பேசலாம் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சபை எல்லாரும் ஒன்று கூடி 6 நாட்கள்ல தேவனாய கத்தரை தேடி நாட்களை கூட நம்ம தேடி விட்டு ஏன்னா கத்த சொல்லுகிறார். அவனை சொல்ல எவ்வளவு வாசிப்பு, நான் என்ன பண்றேன், இவங்களுக்கு நிறைய வந்திக்கிறாங்க, நிறைய விதைக்கிறார்கள், திருநாய் வரும் என்று நினைத்து திருநாய் வரும், நல்ல அந்த வருஷம் பழக்கிற வெதம் பயங்கர நல்ல மழை நல்ல வெள்ளம் வரும் சொல்லி ஓட்டி 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 விதை கடைசி கொள்ள தானி கூட என்ன நினைச்சாங்கம்மா, திரை தானி வந்து நிறைய வரும் சொல்லி திருநாய் வரும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கிடைத்ததும் கொஞ்சம். அது செய்வார்கள் என்ன பண்றாரு, எட்டு வராங்க. ஆனா நான் அதை ஊதி போடுகிறேன், அது என்ன பண்ணா ஊதி போடுறாரு. ஆனா கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கிடைக்குது, அதை என்ன பண்ணாரா, என்ன பண்ணாரு, தொப்பு இருக்கு பை, ஓட்ட பைக்குல ஓட்ட பையில் போட்ட பணத்தை பணத்தில் ரிசல்ட் ஜீரோ. இசைக்கு வாசிக்கும் பொழுது அப்படிதான். கத்த 26 வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, நீங்க வாசிங்க, நம்ம ஆண்டு சொல்ற வார்த்தையா சொல்றேன், எனக்கு கத்த என்ன எழுதி வச்சு வார்த்தை அன்னை நேற்று வாசல இந்த வாரம் வாசிக்கலாம். பேசலாம் சோதரம். ஏசையா 26 அதிகாரம் என்ன வாசகம் பாருங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படி ஒரு சிந்தனை வருது கொடுக்குற மொத்தம். ஏசையா 26 அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லாவற்றையும் வெகு தூரத்தில் தள்ளி வைப்பீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் வேண்டுதல் செய்தார்கள். இந்த ஜனங்களுக்கு தெரியுதில்லை, நம்ம போய் ஜோம் பண்ணாட்டு தோத்திர மனசாதப்படுறது ஜோம் பண்ணது அறிக்கை பண்ணதுல ஒண்ணுமே செய்யல. சோத்திர ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட தேவனாய கத்தெடுக்கிற பிரைஸ் சோத்திரம் என்ன நடந்துன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கத்த மோசே சொன்னாலே போகாதீங்க, மலை மேல ஏறி போகாதீங்க, கத்தர் கூட இல்ல, கத்தருடைய பெட்டி இல்ல, ஒண்ணு கேட்க மாட்டாங்க, ஓடி டக்குனு யாருனாங்க திருப்பி ஓடி விட்டாங்க இல்லையா. அதனால என்ன சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ண கர்த்தாவே நெருக்கத்தில் தேடினார்கள். நம்ம நினைக்கிற போது ஆண்டு சொன்னாங்க, கர்த்தர் நெருக்கத்தில் கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார், ஆபத்துல கர்த்தரை போய் கூப்பிடுங்க, கர்த்தர் கிடைப்பார், எல்லாம் உண்மைதான். ஆனா யாருக்குன்றதான் முக்கியம் இல்லையா. வசனம் வாசிக்கலாம், உங்களுடைய தண்டனை அவர் மேல் இருக்கு, கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய தண்டனை, கர்த்தருடைய சாபம் நம்ம இருக்கும் பொழுது என்ன ஜெபம் நடக்காது. வாசிக்கமா, கர்த்தாவே பேறுகாலம் சமைத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அப்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல இப்ப ஆண்ட சமூகத்துல தேவ சமூகத்தை ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஒரு விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல. என்ன காரணம் சொன்னா, தன் அப்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல ஒரு பேர்களை சமைத்து விட்டது. பிறந்த பிள்ளை பிறக்கும் பொழுது, பிள்ளை பிறப்பது என்பது மகா கடினம். ஐயோ பிறக்க வசப்படுது, நாங்கள் கர்ப்பமா இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றாலும் ஒரு இருக்கிறோம், காற்றை பெற்று இருக்கிறாங்க, நல்ல ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், துதிக்கிறோம், கொடுக்கிறோம், கர்த்தரை ஊழித்து வருகிறோம், ஆனா ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இந்த கேள்வி வரும் பொழுது காரணம் சொல்லுகிறார், கர்த்தருடைய தண்டனை தலைமையில் இருக்கிறது இல்லையா. இந்த தண்டனை மாற்றுவதற்கு வழிதான் மனசாந்தப்படுதல், திருப்புதல் இல்லையா. தேவ பிள்ளைகளே, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேசத்தில் ரட்சிப்பை வாஸ்தவம் என்ன ஆகுமா, சரி லேவியராகும்,
லேவியராம் 27ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். நேற்று தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிறோம், கேள்விகள் வாசிக்கிறோம். ஒரு வசனம் ரொம்ப டச்சான வசனம் இருந்துச்சு. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒப்புக்கொண்டார். இதுதான் கர்த்தர் பிடிக்கும். நீங்க என்ன விரும்புகிறீங்க சொல்லுங்க. அங்க என்ன சொன்னாரு? தன் இருதயத்தை தாழ்த்தி கர்த்தர் சொன்னது ஆண்டு சொல்றாரு. இவங்க செய்ய தண்டனைக்கு தண்டனை கொடுத்தாச்சு ஆண்டவர். பாவம் சரி போயாச்சு. போயிட்டாங்க கூட இவங்க குற்றப்படுத்த தூரம் ஆண்டவர் கர்த்தர் தூரம் போயிட்டாரு. இவங்களுக்கு தேவன் உதவி போயிட்டாங்க, இவங்களும் தூரம் போயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல தங்கள் விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்தை தங்கள் அக்கிரமத்துக்கான தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டவன் பேசுகிறாயா? ஆண்டவர் சமூகத்துல ஒரு கர்த்தருடைய குடும்பம், ஒரு தேவ ஜனம், தேவ பிள்ளைகள், ஆமாட்டவரே பாவிகள் ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட மன்னிக்க மாட்டவரே. தானியலுக்கு தவம் பிடிக்கிறது. தானியல் சொல்வோம், தானியல் சொன்ன ஆண்டவரே, ஆமாட்டவரே, நாங்களும் பிதாக்களும் பாவம் செய்திருக்கிறவர் இல்லையா? 2-3 வேளை பேசி இரவும் பகலும் அங்கு சந்தை மத்தியானங்களில் 3 பேர் ஜெபிக்கிற ஆட்களை தானியல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் பிதாக்களும் பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் ஒரு விஷயம் கூட தகப்பனை எங்க நீதிப்படி அல்ல ஆண்டவரே, எங்க நீதி கந்தை கூட இருக்குது ஆண்டவரே, கிழிந்து போன கந்தை கூட இருக்குது ஆண்டவரே. எனக்கு ஒரு இரக்கத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு தேவசமா ஜெபிக்கும் பொழுது சங்கீதக்காரர் சொல்லுகிற ஆண்டவரே, நான் எளிமையும் சிறுமியுமானவன் ஆண்டவரே, எளிமையும் சிறுமியுமானவன் ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிற நல்ல தேவஜனம தேவ பிள்ளைகளே, தேவசம் வரும்பொழுது தாழ்ந்து தேவசமூகத்தை ஆண்டவரே, நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் பாவித ஆண்டவரே, எனக்கு அநேக குறைகள் உண்டு ஆண்டவரை, குற்றம் கொண்டு ஒரு விஷயம் கூட மன்னியும் என்று தேவசமூகத்தை காலை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை ஒரு விஷயம் மன்னியை விட்டு சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது கர்த்தர் மனதிருக்கிறார் இல்லையா? அவங்க சொல்லுகிறார், பாவம் செய்திருக்காண்டு, அதனால்தான் காரியம் நடந்திருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம், ஒரு ஏதோ சாப்பாடு, வயிற்றுக்கு ஒவ்வாத சாப்பாடு, ஏதோ வயிற்று திடீர்னு அன்னைக்கு நைட்டு பயங்கர வயிற்று வலி, வயிற்று எரிச்சு இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல, நம்ம என்ன நினைப்போம், என்ன சாப்பிட்டோம் சொல்லுவோம்ல, ஆமா இது சாப்பிட்டதுனாலதான் அந்த பிரச்சனை. அந்த ரூட் காசு தீர்மானோட நம்ம என்ன பண்றோம், ஓகே தான், அது ரெமெடி என்ன தேவையில்ல. அதே போலதான் ஒரு தவறு செய்யும் தண்டனை வரும் பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு கேட்பேன், நான் ஏன் தெரிவிக்கிற பிரச்சனை, இதுக்கு நான் ஏன் பண்ணணும், நான் எது பண்ணணும், நான் என்ன அப்படி அப்ப கேள்வி கேட்டா கர்த்தரிடத்தில் கேள்வி நமக்கு காரணம் தேவ சொல்லி ஒருவனும் நீதிமன்றம். தேவன் முன்பாக நிற்கத்தக்க யார்? தேவன் முன்பாக நிற்கத்தக்க நியாயாதிபதி யார் இருக்கிறாங்க? கர்த்தர் சொல்லுகிறார், பிரைஸ் தி ஸ்தோத்திரம். தேவஜனம தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி ஸ்தோத்திரம். ஏலி என்ற ஒரு ஊழியக்காரர் முன்பதாக சொல்லுகிறாங்க, பிரைஸ் தி ஸ்தோத்திரம். தன் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, பிள்ளைமார்களை பார்த்து பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க, பார்த்து கேட்கிற இரண்டு மக்களே, இது ஒன்று செய்ய தப்பதுப்பா, நீங்க செய்யற தப்பு, துணிகரமான பாவம் செய்யறாங்க. தேவனோட ஆழ்த்தவர்கள் செறிவெடுப்பு அபச்சாரம் பண்ணார்கள். அது தேவனோட பார்க்கல பிரியமில்லாதபடி அருவருப்பா காணப்படுது. அவர் அழிக்க தேவன் சித்த வைத்து விட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏழுடைய குடும்பத்தில் வருகிறதான ஒரு ஆசாரியன், இந்த அப்பியாத்திர ஆசாரியன் ஒரு லேவியனாக காணப்பட்டவர். அவருடைய ஊழியத்தை கட்ட சொன்னார், இவரோட ஊழியத்தை துடிக்கப்படும் சொன்னாரு. தேவச்சரங்க தேவப்பிள்ளை கர்த்தருடைய கிருபை கொடுத்திருக்கிற ஊழியமாகட்டும், சபையாகட்டும், தேவனாய் கர்த்த துடிக்கப்படாதபடி நீ உண்மையா இருக்கிறோம். தேவனாய் கர்த்த சொல்லுகிறார், ஏழையுடைய பிள்ளைகளுக்கு இது கேட்கறத கேட்கும் ஏழை கஷ்டமா இருக்கிறையோ, இந்த பிள்ளையை அருவருப்பான காரியங்களை அவனை சகித்து கொள்ள முடியல. அவர் சொன்னாரு, அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, மக்களை தவறான காரியம் நீங்க செய்கிற காரியங்களை காணி பேசுறது ரொம்ப தவறு. அவர் சொல்றாரு, ஒரு பேச மனுஷன் தவறு செய்யும் பொழுது நியாயாதிபதி உனக்கு தண்டனை கொடுப்பான். நியாயாதிபதி ஜனங்கள் நியாயம் தவறு செய்யும் போது நியாயாதிபதி என்ன பண்ணுவான், ஒரு படித்து விடுவான். ஆனா தேவனுக்கு பாவம் செய்றீங்களாப்பா, யாருடைய பேசும் தேவன பாவம் செய்வது கஷ்டம், தேவனுக்கு நிற்க முடியாது சொல்லி தேவ பிள்ளைகளே, கவிகளுடைய குடும்பங்களே, அங்க ஒரு பேச ஏழை சொல்வதை பார்க்கலாம். இது வயோதி தாண்டனால தன் பிள்ளைகள் சொல்லு கேட்கல, தன் பிள்ளைகள் சொல்ல தன் வார்த்தை கேட்காதனால 2 பிள்ளைகள் ஓப்பனி பிரகாசம் ஒரே நாள பதவி கொடுத்தார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுனா என்ன சொல்லிருக்கிறேன், நீ மனசாந்தரப்பட சொன்னா உங்களோட கூட பேசும். தப்பு என்ன, உன் கஷ்டம் என்ன, என்ன எதுல தவறி இருக்கிற, எதுல மாறி இருக்கிற, மனசாந்தரப்பட வைப்பாரு. யார் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? இது மாற்றோட நினைக்கிற தப்பே இல்லை, நான் சரியாக சொல்ல முடியுமா? யாருமே இல்ல, ஒருவன் இல்ல. ஞான சொந்த வந்து பாரு, உன்னோட குறை என்ன, உன் தேவனாய் கர்த்தர் சுட்டி காட்டுவார். தேவனோட பாதங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னை ஒரு விஷயத்தோட மன்னிங்க, ஏதோ சம்திங் ராங், எங்கேயோ போகுது ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு படிஸ்டன்ட் மாறுது, ஏதோ மாற்றம் வருகிறது, ஏதோ சரி வருகிறது, நீ சரி செய்து கொள்வதற்கு ஒரு நேரம் 2025 இல்லையா? அதை சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார், தங்கள் அக்கிரமத்தை கிடைத்த தண்டனை என்று நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது, வாசிமா, என் உடன்படிக்கையும் தேசத்தையும் நினைக்கிறேன். நிச்சயமா செய்து முடிப்பார். யார் வராங்க தேவையில்லை, யார் பாக்குறாங்க தேவையில்லை. 2% குடும்பங்களே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் நான் இப்படி இருக்கணும், ஏன் நான் இப்படி இருக்கணும், ஏன் கர்த்தரோட தூரம் போகணும், இன்னும் அதிகமா தேவனை தேடுவேன். அது உபத்திரம் வரட்டும் பரவாயில்ல, பிரச்சனை மட்டும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, கர்த்தர் பார்த்து கொள்வார். உபத்திரம் பிரச்சனை வர சொல்லி தேவப்படாத ஆராதிக்க துதிக்காதுன்னா ஒரு பிரச்சனை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஜெபிக்கிற உபத்திரம் உண்டு, ஆராதிக்கிற உபத்திரம் உண்டு, உண்மையா தேவை உபத்திரம் உண்டு. ஆனாலும் தெளிவுபடுத்த கர்த்தர் பிழைப்படுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவச்சன தேவ பிள்ளைகப்ப அனு சொல்றாரு, நான் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, பிரைஸ் தி லார்ட், நினைப்பேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை பிரைஸ், ஈசாக்கை 100 ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை சில்வசீமனை மாற்றினானமா, யாக்கோபை பிரைஸ் தி லார்ட், அவர் எல்லாவற்றையும் பிரியமா மாற்றினானமா, ஆடுகளும் ஆஸ்திகளும் தேவனாய் கர்த்தர் கொடுத்தாரல்லவா, அதை கூட ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொன்னா, நீ ஒன்று செய்தி உன் தேவ சமூகத்தை ஒத்துக்கொள்ள. அல்லேலூயா, நாமானவரை பாவம் செஞ்சு சில குறைகளுக்கு உண்டாண்டவர், சில குறைகளுக்கு உண்டாண்டவர், சில குறைகள் குற்றங்களுக்கு உண்டாண்டவர் சொல்லி நீ ஒப்புரவாகும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிற வாழ்க்கையை மாற்றார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இறக்கம் பெறுவான். இறக்கத்தை பெற கிருமாசத்தை வந்திருக்கிற கற்பனைப்படிகள் 2025 நீ மனசாந்தப்பட இறக்கத்தை பெறுவதற்கு பெருமையானால் நிச்சயமாக 2026 நாட்களில் உன்னை ஆசிரியர். அல்லேலூயா, நம்ம 2026 31ஆம் தேதி இல்ல 1ஆம் தேதி 1 மணிக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் நாள் கர்த்தரை ஆசீர்வதிக்கலாம். எப்படியாவது 31ஆம் தேதி உபவாசம் பண்ணி எப்படி சொல்றாரு, உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். உங்களுக்குள்ள உயிர்த்து என்ன சொல்ற, உங்களுக்குள்ள ஊடுருவி போங்க. ஊடுருவி போய் என்ன செய்திருக்கு, ஏன் எப்படி செய்திருக்கிறார், ஒரு சின்ன காரியம் அசுத்தத்துல கேட்கிற இயேசு வாஸ்துக்குள்ள கர்த்தர் தண்டனை இருக்குது. தண்டனை மாற்ற முடியாதா? மாற்ற முடியாதா? மாசிங்களா 26 லாஸ்ட் மாசம் மாசிங்களா 26 ஏசை 26 லாஸ்ட் மாசம் தண்டையில மாற்ற முடியல. என்ன சொல்றப்ப என்ன ரிசல்ட் சொல்ற ஆண்டவராக ஏசை 26 லாஸ்ட் அவசரம். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன்னின் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கு. என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பாருங்க, இந்த மாதிரி தண்டனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, வியாதி மாற்ற முடியல, ஆசீர்வாதம் வரல, ஏதோ பிரச்சனை நடக்கு, இன்னும் தெரியல, நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியாது. நான் சேர்ந்த சொல்றதுல எது கத்துக்கிறது காலத்துல ஒவ்வொருத்தவர்கள் கஷ்டம் வரும்போது ஃபுல்லா எல்லாம் லாக் ஆயிடும். லாக் ஆனா வந்து அவரோட படுத்துறவங்க விட்டுருவாங்க. ஆமான என்ன முடியாது, என்னால முடியாது, நீங்க செய்யணும். பிடிச்சு பண்ண மாட்டேன், அது கொடுக்க கேட்க மாட்டேன். கத்துற நீங்க அறிவிங்க ஆண்டவரே, எனக்கு மனசு படிச்சிருங்க, அவ்வளவு என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, அவளுக்கு காண சரண் ஆயிடு. அவதான் கத்த சொன்னார், குமார் கோபங்களால் வழியில் அழிந்து போகாத இருக்குன்னா அவளோட பாதங்களை அவளோட பாதத்தை வந்து நான் சொன்னார் அவரு, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழிந்து கொள். ஒழிந்து கொள் சொல்ற நேரம் வாசம் பாருங்களேன், நிறைய இருக்கு. அந்த நேரம் தான் அவங்க உபத்திரம் காலம், கஷ்ட காலம்,
சோதனை சகிக்கிற காலம், நிந்தை அனுபவிக்கிற காலம், அவமானம் அனுபவிக்கிற காலம். இந்த அனுபவமானது நிந்தை வரும் பொழுது நிச்சயமாக ஒரு மனசனும் நீ தூரம் எங்கேயும் போகாத, ஓடா அங்கேயும் ஓடாதபடி ஒரு ஆண்டு அழைத்த தெய்வம் முன்னதாக கொஞ்சம் ஒழித்து கதவை பூட்டி இதற்கு பழைய நிகழ்ச்சியா இதனால கத்த சொன்னார், சொன்னாரு இருந்துட்டேன்னா பூமியுடைய குடிகள் அக்கிரமத்தை நிமித்தவர்களை விசாரிக்கக்கூடிய கத்த தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமியின் ரத்தப்படிகளை வெளிப்படுத்தி தன்னத்தில் கொலை செய்யப்பட்ட வழியினே கூடாது இருக்குவார். இல்லையா தேவச்சரங்க தேவ பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு நம்ம திரும்ப வேண்டிய காரியம், திரும்ப வேண்டிய காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? திரும்பணும். திரும்பாத மனம் திரும்பாத பட்சத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அதாவது எஸ்ஐகளை வாசித்த 33வது வாசித்தை கூட ஒரு துணை விழும்பல. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? எஸ்ஐகள் 18ஆம் அதிகாரம் 30-32 வாசிக்கலாமே. எஸ்ஐகள் 18ஆம் அதிகாரம் 30-31. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. இப்ப நம்மளுடைய கேட்டுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நல்லா புரியும். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனைக்கு ஏதோ ஒரு காரணம். நீங்க அது யாரும் சொல்லி கேட்கறீங்க நினைச்சீங்களா? இப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? இந்த கேட்டுக்கு, இந்த போராட்டத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இப்ப சரண் வந்து ஒரு சின்ன பிரச்சனை சொல்றாரு, இந்த வியாதி வந்துச்சு, அதுக்கு உள்ளபடி நல்லா அந்த பள்ளுக்குள்ள போகக்கூடாது, அதனால ஆத்மஜா வந்துடும். அதுக்கப்புறம் தியானம் தான் வாழ்க்கணும், வழி தாங்க முடியாது. உள்ளபடி சில பிரச்சனைகளை தேவனுக்கு விரோதமா, தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் செய்யும் பொழுது உள்ளபடி என்ன வரும்? நமக்கு தண்டனை வந்துடும், கஷ்டம் வந்துடும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? இந்த கேட்டு அந்த வசனம் நமக்கு பிடிக்கல. வாசிக்கு வந்தது எசேக்கியேல் 18ல அந்த வசனம் பாருங்க, நல்ல ஒரு தெளிவான அழகா அந்த வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இப்ப வந்துகிற பிரச்சனைக்கு, இப்ப வந்துகிற போராட்டத்துக்கு, இப்ப ஒரு கேட்டுக்கு அது காரணம் இல்லை. நான் காரணம் இல்லை. ஆனா சொல்றாதான், ஏப்பா நீ என்ன திரும்ப, என்னிடத்து மனம் திரும்பிட்டேனா, என்னிடத்து தேவசம் பழையமா திரும்பி வந்துட்டேனா, இப்பொழுது பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை, நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அர்த்தம் சொல்றாரு. அப்பொழுது அக்கிரமங்கள் உங்களுக்கு கேட்டு காரணம் இருப்பதில்லை. 31-32 நீங்கள் துரோகம் பண்ணின எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நமக்கு அது சிந்தனை இல்லாதனால மனத்திற்கு விசுவாசம் இடம் கொடுக்க மாட்டோம். நான் என்ன பண்ண பெருமை, நான் என்ன தெரியுமா, எப்படி இருக்கு தெரியுமா, நான் என்ன தவறு சொல்லிருக்கிறேன், நான் பேச தப்பா, இப்படிதான் சொல்லுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் எழுந்த ஒரு ஆசனங்கள் பொறுமையா இருக்கிறதில்ல, கேட்கறது பொறுமையா இருக்கிறதில்ல. ஒரு வார்த்தை பேச 10 வார்த்தை நம்ம உற்சாகத்தை காமிச்சிருவோம். நான் இப்படிதான் இருப்பேன், நான் என்ன அப்படி பண்ண, பொறுமையா இருந்தேன். நீ கற்றுக்கொள்ளோட முதல் பாடம், முடிந்தவரை எல்லாரும் சமாதானம் கற்றுக்கொள்ள, முடிந்தவரை எல்லாரும் சமாதானம் பேசிவிட. முன்னாடி வசப்படுவது முந்தி பேசுகிறவர்கள் சொல்கிறோம், என்னைக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. வசப்படுவது முந்தி பேசுகிறவனை சூதிக்கும்படி பின்னாடி ஒன்று வருவான். அவன் வந்து உன் வார்த்தைகளை கண்டுபிடிக்கும் பொழுது அவமானப்படுவேன். நீ பொறுமை எங்கேயுமே நான் சொல்லுங்க, எந்த அடிக்காது சொல்லுங்கள, இயேசுக்கு எந்த அடிக்காது ஓடி போய் முன்னாடி உட்கா சொல்லிடுறா இல்ல, பிந்தி வர்றாரு. உன்னை அவன் கூப்பிட்டு வருவான், அவனை கூட்டு உன்னை அழைத்து விட்டு முன்னாடி உட்கார பெரும் வேர்க்கப்பட கத்த அதை விரும்புகிறார். தாழ்மைப்படு, தாழ்மையோட கத்த விரும்ப கொடுக்கிறார். தேவசம் இருக்கும்போது தாழ்மைப்பட, ஆண்டவரை நீ போர் இடத்த ஒரு பெரிய இடத்த நீ தெரிஞ்சுக்காத, அங்க போய் உட்கார நீங்க தெரிஞ்சுக்கூடாது ஆண்டு சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன சொல்றாரு? நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்கு புது இருத்தையும் புது ஆவை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். புது இருத்தை என்ன தெரியுமா? கசப்பு, வைராக்கியம், முறுமுறுப்பு,
சொல்றது, இருட்டு உள்ள போறது அல்ல, இருட்டு வருவது தீட்டுப்படுத்துவது. தீட்டுப்படுத்த காரியத்தை பார்க்குது, உலகத்துடைய காரியங்கள். உலகத்துடைய காரியத்தை என்னன்னா கலாத்திர வாசிக்கு ஒரு கத்த சொல்லுகிறார், எத்தனையோ 16 விதமான காரியங்கள் பேசுறார். உச்சாரம், பாம்புகாரம், தொலைவினைகள், அடியாட்டுகள், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். இச்சைகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான, இது உலகத்துடைய காரியங்கள் இருக்குது. இது பேச தேவனாய கர்த்தர் விரும்புகிற காரியம். இது எத்த விலகி தேவனுக்கு சொல்றாரு, எல்லா துரோகங்களையும் உங்களுக்கு என்ன துரோகம் என்ன பண்ணோம் நீங்க சொல்லுங்க. நான் என்ன துரோகம் பண்ண சொல்லுங்க, என்ன துரோகம் பண்ணோம்? கர்த்தருக்கு என்ன துரோகம் பண்ணி சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, என்ன துரோகம் பண்ணிருப்போம்? இயேசுக்குள்ள இருக்கிறோம், சர்ச்சைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், என்ன நம்ம துரோகம் பண்ணிருப்போம் சொல்லுங்க. என்ன துரோகம் பண்ணிருப்போம்? நீங்க கதை சொல்ற, நீங்க விட்டு துரோகங்கள் அது கூட துரோகம் தான். என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல உங்கள் வைத்த அன்பு, தேவன் அன்பு பயங்கரமாயிடுச்சு. நீங்க கத்தனை வைத்த அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. உண்மைதானே? இப்ப ஊர்ல உலகத்துல நல்லா பண்ண கல்யாணம் பண்றவங்க இவங்க, அப்ப இந்த இப்படி விட்டுட்டு அவங்க பேசும்போதும் இந்த விட சிவேகம் ஒரு கணவனை விட்டுருங்க, ஹஸ்பண்டை விட்டுருங்க, ஒரு ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ரொம்ப நேர் ஃப்ரெண்டு, ரொம்ப நேசிக்கிறேன், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட், அவளை யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களை விட்டுட்டு வேற காரியங்கள் வேலை சொல்ல, நீங்க என்ன சொல்ற? உடனே இந்த மாதிரி துரோகம் பண்ணேன் நீ என்ன சொல்றல? ஏன்னா அந்த அன்பு தான் சொல்றேன். இந்த அன்பு, நீ தேவனுக்கு கொடுக்கிற அன்பை குறைத்துக்கிற துரோகம் தான். இல்லையா? தேவனுக்கு கொடுக்கிற முன்சானம், தேவனுக்கு கொடுக்கிற கனம், தேவனுடைய மகிமை, தேவனுக்கு எல்லா காரியத்துக்கும் முதல் ஸ்தானம் கொடுக்கணும். தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தானத்தை கொடுப்பேன், அது கொடுக்கலன்னா துரோகம். இல்லையா? அது உண்மையா துரோகம், பச்சை துரோகம். 100% கத்த விரும்புவது கிடையாது. ஆனா சரி, என் மகிமை ஒருவருக்கு விட்டு கொடு, ஒருவருக்கு கத்த மகிமை விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே. அங்க சொன்னாலே எல்லா துரோகங்களையும் உங்களுடைய எல்லாதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இல்லையா? புது ஆவி, புதிய ஆவி, புதிய இருதயம் பேசுறாள். அன்று கசப்பு, வைராக்கியம், பெருமை, கலை வாசிகளுக்கு பவுல் சொல்லுகிறார், அநியாயம் தான் இது. ரொம்ப அநியாயங்க, ரொம்ப அநியாயம். நீ நம்பனவன், நீங்க நினைக்கிறீங்க பேசுறாள். இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால நான் எவ்வளவு அதனுடைய வாழ்க்கை அனுப்பப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பேச அநியாயங்கள், எத்தனையோ போய் சமமானங்கள். ஆனா கத்த சொல்லுகிறார், பொறுமையோடு பேச. கத்த வசனத்துக்கு புறப்படுகிறார். நீ வசனத்தை வாசி, ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு கத்த பேசுற சொன்ன வசனம் புறப்படும். நீ மௌனமாக சொல்லுவார், அநியாயம் தான், அநியாயத்தை சகித்து, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? சகித்து போ. கத்தருக்கு சொல்லுங்க, அவங்களோட சண்டை போடுறதும் ஆரோக்கியம் பண்ணதும் இல்லை, உனக்குள்ள இருந்து இயேசுங்கிற சொல்ல ஆண்டவரை வந்து ஸ்தோத்திரம். நான் சேலஞ்ச் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. யார் என்ன பேசினா பரவாயில்ல, யார் என்ன சொல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவும் ஸ்தோத்திரம். உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட மகிமை நம்பிக்கையாக உனக்குள் வந்திருக்கிற இயேசு ஸ்தோத்திரம் பண்ண பாரு. கர்த்தர் உனக்கு உதவி செய்யா. மனுஷன் தைரியம் கொடுப்பா, தேவனிடத்தில் விளங்கப்பட்டவா. நீ பேச அவசரப்பட்டு பேசினா நீதான் பேசிட்டீங்க. இப்ப நீங்க 2 பேர் தெரியுங்க, கொடுங்க. கர்த்தர் பேசினா சரியா இருக்குமா, நீங்க பேச சரியா இருக்குமா? கர்த்தர் பேசணும், கர்த்தர் வழக்காடணும். நீங்க வழக்காடி நீங்க பேசுறீங்க, அப்ப யார் பேசுறா? திருப்பி ஆண்டு பேசுவாரா? பேச மாட்டார். அப்ப கர்த்தர் பேச சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும், இடம் விளக்கணும், தேவனை இடம் விளக்கணும், மௌனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சகித்து கொள்ளணும். தேவ சமூகத்தை எல்லாமே ஆமா எல்லாமே சகித்து கொள்ளணும். நீ செக் பண்ணி பாரு. ஒரு வருஷம் அப்படி இருந்து பாருங்களேன். ஒரு வருஷம் ஆண்டவர் சொன்னது போல புதிய இருதயம். என்ன பழைய மாதிரி சும்மா கோவப்படுவான், சும்மா ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகும். இன்னைக்கு இல்லையே, ஏன் உங்களை பயங்கர டென்ஷன் ஆகும், இன்னைக்கு இல்லையே. ஆமா இருக்கிறது இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இருக்கிற கர்த்தர் திட்டு சேலஞ்ச் பண்ணி பாரு. தேவனுக்காக சில காரியங்களை விட்டு விடும் பொழுது கர்த்தர் உனக்காக இறங்குகிறார். இல்லையா? அந்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் 32, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பு. ஏன் நீங்க மறைத்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் மறிக்கத்தக்கதா பலம் இருக்குது? ஏன் மறிக்க உலகத்தில் மறிக்கிறா தெரியுமா? செத்து பார்க்க மட்டும் இல்ல, உலகத்துல யாருமே நினைச்சு பார்க்கல. உங்க இனப்பொருட்கள் இல்ல, சொந்தக்காரங்க பேசுறோம். யாரும் ஒரு பொருட்டா உயிரோடு இருக்கும். இப்போ அந்த உயிரோட விளையாடுறாங்க, 10 பேர் உட்காந்துருக்கீங்க, உயிரோட 10 பேர் இருக்கிறாங்க, கூட்டம் போக மாட்டோம். சொந்தக்காரல நீ நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து நினைச்சிய,
என்ன பண்ணுவாங்க? எப்போ யாரை கொண்டு வர? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு இதுக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு முதல்ல யாரை கொண்டு வந்து? அப்ப நீ மறித்து போயிட்டு வச்சுக்கோ. ஏன் சாகணும்? செத்து போயிட்ட. அப்ப என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்டுட்ட. அப்ப என்ன? ஒன்றுனால குழி விடப்பட்ட அர்த்தம். நீ மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது பேசலாம். உன்னை யாரும் அழைக்க மாட்டாங்க. கத்த சொல்லுகிறார், தேவச்சனமே இந்த இருத்தை மாற்றிக்கொள், என் தேவனை மனந்திருப்பு சொன்னாரு. மனந்திருப்பு நான் சொல்ற சேலஞ்ச் பண்ண சொன்னாரு. நான் சொல்றேன் மனந்திருப்பு. ரட்சிக்கப்பட்டு தேவசம் மீண்டும் தேவசம் கேளு. என் முகத்துக்கு நிலைத்திருக்க பழைய குலையா அதே கத்த சொல்லுகிறார். மனந்திருப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் 15 வாசிகள் கத்த சொன்னார் அல்லவா? தேவச்சனமே திரும்ப மனந்திருப்பு. நீ திரும்ப நாலு ஒண்ணு சொல்லுது, திரும்புதான் கர்த்தரை சீர்படுத்துவேன். உன்னை தேவன் நிலைத்து இருக்க பண்ணுவேன். நீ தீர்ப்படத்திலே தெரிந்து கொள்வையா என் வாய்ப்புள்ள இருப்பார். அவனிடத்தில் அவனுக்கு வருவார் இல்லையா? அப்ப நீ அவனுக்கு வரணும். எனக்கு பாரு என்ன பண்ற பாரு, அவன் இருக்கிறானா பார்க்கட்டும். அவன் சண்டைக்கு போகாத. கொஞ்ச நேரம் நீ ஒழித்திருக்கணும். கொஞ்ச நேரம் தேவசனம் காத்துது. நீ 10 பேர் ஒழித்து போய் அண்ணா நான் ஊழியக்கார அப்படி பண்றேன் எனக்கு உடன்பாடு இல்ல. ஆயிரக்கணக்கான பைசல் பெண்கிலேயே கூட வந்தா கூட அவசியம் ஊழித்த போது கத்துக்கும் சந்தோஷப்படாதபடி என் உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருந்து கொண்டு இல்லையா? தேவச்சனம் என்னை கொண்டு கத்து என்ன செய்ய நினைக்கிறீங்க? நான் என்ன செய்ய நினைக்கிறேன்? எதற்கு நினைத்திருக்கிறீங்க? ஒரு ஊழியர் சரி, வேலையான சரி, உணர்வு பிரைஸ் தகுதி தராதமே இல்லையா? ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் மத்தியில உன்னை கத்த நிச்சயம் உயர்த்தணும். அதுக்கு கத்த சொல்லுகிறாரு 10ஓட 11 அப்பா ஆஹா சட்ட காட்டி பயணம் ஒழிந்து போயிடுற. எனக்கு அதுக்கு பேச்சட்டாகமா அது உங்களுக்கு எப்படி தெரியாது? நான் ஒண்ணு சொல்லப்பட தேவனை அனைத்து நாட்கள்ல அது வேலை காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியம் சரி, தேவனாய் கர்த்தர் எதற்குள்ள பேசுவது என்னை அழைத்தது நோக்கம் என்ன? ஆண்டவர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறீங்க? எதற்கு அழைத்திருக்கிறீங்க? பேய் பண்றது ஒரு ஆள், குணமாக்குறது ஒரு ஆள், நோய் மாற்றது ஒரு ஆள், அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள், பிரசவம் ஒரு ஆள், ஜெபம் பாட ஒரு ஆள். எனக்கு என்னத்துக்கு அது பேசலாம்? நான் வாரான்னு சொல்லல. எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? நான் என்ன செய்யணும்? என்னுடைய பங்கு என்ன? என் ஊழியத்தின் பங்கு என்ன? என் வேலையில பங்கு என்ன? என் 10 பேர் ஊழியர் இருக்கிறீங்க. 10 பேர் ஒரு கம்பெனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் உண்மை கரெக்டா நிச்சயமாக யூ ஆர் த பெஸ்ட் சொல்லுங்க. கத்த சொல்லியிருக்காரு. சகல ஜனங்களை பார்த்து கீழ்த்தி போற்ற வைப்பார் சொல்லி நிச்சயமாக ஒரு தேவ சபையில நின்று பழகிப்பாரு. கத்த சொல்ல கெட்டிப்பாரு. இவன் ரைட் பர்சன். அந்த டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லுவாங்க இல்லையா? 100 பேர் இருக்கணும். உன் பேர் சொல்லுவாங்க. மாற்றுகிறது இல்லை. உன் தேவனை காத்து என் நாமத்தில் எழுதுகிறபடியா உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என் ஆண்டு சொன்ன வார்த்தை பொய் சொன்னா தெரியுமா? சேலஞ்ச் பண்ணி பாரு. இந்த 2 மாசம் இருக்கு. 2 மாசத்துல நீ முழங்கால் படி ஜெபப்படி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தர் சமூகத்துல ஆண்டு சமூகத்துல நேரத்தை வாசி ஜெபப்படி பழகி பாரு. கட்டாய கர்த்தர் நாட்கள கத்த உயிர் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணோம் ஏதோ வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஹலோ சிஸ்டர், பயந்தோம் சிஸ்டர் வசமா சிஸ்டர் கேட்டீங்க இல்ல? ഇനി പ്രായമായി പോയി എന്താ പറയുന്നു? പോയല്ലോ, എന്നാലേ പോയല്ലോ. അങ്ങനെ വിടരുത് കേട്ടോ. ദൈവസമൂഹത്തില് ദൈവം ആരാധിക്കുന്ന எவனை மேன்மைப்படுத்த முடியும், எவனை உயர்த்த முடியும், எவனை உருவாக்க முடியும், எவனுக்கு ஒரு கிருபை கொடுக்க முடியும்? கர்த்தர் நினைத்த இன்றைய கர்த்தரோட மாய மாட்ட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 15:12 சொல்லுகிறது, இப்பொழுது பேசலாம் அவர் நம்பப்படாத ஊற்று அல்ல. வற்றி போற ஜனமும் கிடையாது. அல்லேலூயா. என்ன சொல்ற? நம்பப்படாத ஊற்றாது. ஐயோ என்னைக்கு தண்ணி நின்றுமோ, தண்ணி நிற்கும் மணிக்கு 100 அடியில் தண்ணி வச்சு நிக்க நிக்காது. 1000 அடி தண்ணி வருது, நின்றுமா? நிக்காது. மேல வர ஊற்று கலக்கிற நல்ல சரசார ஊற்று தெரியும் நமக்கு, கீழே ஊற்றவும் தெரியாது. ஆனா வற்றாத ஊற்று. அல்லேலூயா. எப்போதும் இயேசு விசுவாசிக்க உனக்கு இருக்கும் வற்றாத ஒரு ஊற்று. அல்லேலூயா. சோதரம் நான் பிடிக்கிறேன். தேவ குடும்பங்களே, கர்த்தர் சமூகத்துல நிறைய வசனம் இருக்குது. இந்த நாட்கள்ல நீங்களே உங்களுக்கு தற்பரிசம் செய்யுங்க. அந்த வசனம் சொல்றது நமக்கு பிடிச்ச வசனம் தான். செப்படை 2:2 சொல்லுங்க, உங்களை உயிர்த்து சோதித்தறியுங்கள். உயிர்த்து சோதித்தறியுங்கள். தேவத்தை திரும்பங்கள். மோசே 6 திரும்பங்கள். கர்த்தர் அடைந்துட்டார், பீறிட்டார். உண்மைதான். தேவத்தை திரும்பங்க. நம்ம திரும்புவோம், சபையா திரும்புவோம், குடும்பம் திரும்புவோம்,
பாஸ்டர் வாங்க ஜெபிக்கலாம், வீட்டுல வாங்க ஜெபிக்கலாம், வாங்க உபாசம் வைக்கலாம், தேவ சபைக்கு வீட்டு உபாசம் நம்ம ஜெபிக்கலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க பேசலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது சபை வளரும், குடும்பம் வளரும். ஹல்லேலூயா. பேசலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையில, ஆண்டு பெரிதான கிருபையில பேச ஸ்தோத்திரம். கடந்த நவம்பர் மாசம் தொடங்கி காலையில மாலையும் பேச ஸ்தோத்திரம். துதிக்க, ஜெபிக்க, கேட்க, வாசிக்க ஆண்டவருக்கு கிருபையில ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். இது நடக்குமா நடக்காதா இப்படி வருவோம். சில நேரங்கள்ல ஒரு 2-3 பேர் காலையில் வரும்போது பெசாமங்களை விட்டு நாளை ஜெபமா நினைப்பேன். ஆனா கூட கர்த்தர் சொல்லல, பொறுமையார் பேசலாம். பொறுமையார் வராங்க வரல, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு வர வைப்பாங்க பேசலாம். ஏன்னா அவங்க ஆண்கள் ஆண்கள் வளரணும். பேச தேவச்சன தேவ குடும்பங்களே அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் மாட்டுக்கு. அதனால கர்த்தர் சொன்னாரு பேசலாம். அவர் நம்பப்படாத ஊற்றல்ல, பற்றி போது செலவும் கிடையாது. கர்த்தர் சொல்லி இதன் நிமித்தமாக நீ சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவர் சொன்னாரு, திரும்பு. நீ திரும்பினால் சீர்படுத்தும் பொழுது என் முகத்தில் நிலைத்து பண்ணுவேன். நிலைத்திருக்க பண்ணப்படியான சொன்னாரு. தீர்ப்பான வெளியேற்பட தெரிந்து கொள்வாய் நான் என் வாய்ப்பட இருப்பேன். இல்லையா? அவ்வளவு ரகசியம் ஒண்ணுமே இல்லை. கத்த வார்த்தை கொடுப்பார், கிருபை கொடுப்பார். என் வாய்ப்பட இருப்பாய். அவர் வாய்ப்பட இருந்த உடனே அவர் சொல்ல, நீ அவரிடத்தல்ல அவர்களுக்கு வருவார். இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், தேவச்சன குடும்பங்களே, இறைவன் 18-15 சொல்லுது, நீ அவரிடத்தல்ல அவரிடத்து வருவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? நீ அவரிடத்தல்ல ஒரு குஷியா இருக்கும். அப்பா உங்க கர்த்தர் நம்ம என்ன வார்த்தை கொடுத்தாரு, நான் உங்ககிட்ட வரமாட்டான், நீ தானே என்கிட்ட வரணும், நீ சொல்லிட்டே இருப்ப. அவங்க உடனே உயர்ந்து போயிட்டே இருப்பான். ஏன் சொல்லுங்க, ஏன் உனக்கு உயர்ந்த முன்னேற வர முடியல? கர்த்தர் சொல்லிருக்கிறார். அந்த வாசனையோட வாசனை 15 தானே, 15-18 வாசிங்க. என் நோவு நித்திய காலமாக, எப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, எப்போ ஒரு போராட்டம் இருக்குது, என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருப்பான். ஏன் இருக்குது? நீ கேளுங்க, ஏது பிரச்சனை? நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், கொடுக்கிறேன், ஊழிக்கு நிற்கிறேன், ஆனா எனக்கு நித்திய காலம் இருக்குது. நோவு வியாதி மாற்றமே, எப்பதான் பிரச்சனை, எப்பதான் போராட்டம். ஏன்? ஒருவேளை நான் தெரியாத வந்துட்டா சொல்லுங்கல்ல, எனக்கு தெரியாது நம்பப்பட ஊற்று கொடுக்குறீங்களா? வற்றி போற ஜலத்தை கூட ஒருவேளை இந்த ஜலம் திடீர்னு குறைஞ்சிரும். பாத்தீங்களா, அந்த ஓடல இருக்கிறதுங்க, குட்டியில இருக்கிறதுங்க, ஏழு இருக்கிறதெல்லாம் வெயில் காலம் தண்ணி இருக்காது. வற்றி போற ஜலத்தை இருப்பதோ இந்த வார்த்தை, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப செயல்படுத்துகிறேன். அந்த பேர் விரும்புறீங்க. 2025 11ஆம் மாசம் ஏன் நம்ம இப்படி இருக்கணும்? நம்ம நித்திய காலமா வியாதி இருக்கணும், நித்திய கஷ்டம் இருக்கணும், நித்திய போராட்டம் இருக்கணும், அவமானம் ஏன் இருக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பினால் திரும்ப செயல்படுத்துகிறேன். இல்லையா? விழுந்து போன தாவீது கூடாரத்தை கர்த்தர் ஆமோஸ் சொல்லும் பொழுது எடுப்பித்து கட்டினது போல மீண்டும் திரும்ப செயல்படுத்துவேன். என் முகத்தை முன்பாக நிலைத்திருக்க பண்ணுவேன். ஆனா ஒரு காரியம் நீ தீர்ப்பானது ஏற்பட்ட திறந்து கொள்வாயானா? தீர்ப்பானது என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமில்லாத அறிவிப்பு. இறைவன் ஆரோடு சொல்லுகிறது, இஸ்ரவேலே திரும்புவதற்கு மனதாய் இருந்த திரும்பு. இஸ்ரவேலே திரும்புவதற்கு மனதாய் திரும்பு. ஆனா ஒரு கண்டிஷன், என் பார்வையிலிருந்து அருவருப்பு எடுத்து போச்சு. உன் அருவருப்புகளை என் பார்வை நீக்கப்படவேனால் இனி அழைத்து தெரிவதில்லை. அல்லேலூயா. அப்ப இதான் சொல்றாரு. வாசிமா என்ன சொல்றாரு? என் வாய்ப்படை தீர்ப்பான வெளியேற்பட தெரிந்து கொள்வாயானால், வெளியேற்பட்ட விசுவாசம், வெளியேற்பட்ட கிருபை, வெளியேற்பட்ட தேவ சமூகம், கிருபாசனம், தேவ சமூகத்துல தேவனை நோக்கி பார்க்கிற விசுவாசம், உன் முகத்தை தேடுகிற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமானால் அதெல்லாம் வெளியேற்பட்டது. இந்த வெளியேற்பட்டது பேச தெரிந்து கொள்கிறார். தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்கிறார், வாசிப்பா, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் ஒரு காரியம், நீங்க கர்த்தரை திரும்பிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் திரும்புவாங்க. அவங்க எல்லாம் திரும்புவாங்க. பேசலாம், அவங்க எல்லாம் திரும்புவாங்க. அவங்க நம்ம எப்படி வருவாங்க? ஒரு காரியம், நீ யாரை திரும்பணும்? கர்த்தரை திரும்பணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம் கர்த்தரை திரும்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
அவர் சொல்றாரு, நீ அவரிடத்துல இல்ல, நீங்கள் அவர் திரும்ப மாட்டீங்க, அவரிடத்துல திரும்பணும். வயிறை வச்சுக்கணும். இல்லாண்டவரே, எனக்கு அழைத்த தெய்வமாய் கர்த்தர், எனக்கு தெரிந்து கூட தெய்வம், என்னை வெட்கப்படுத்த தெய்வம் அப்பா, எனக்கு உதவி செய்ய நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அழைத்த நாட்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்பா, எனக்கு திரும்ப திட்டம் திருமணம் போயிடுச்சு ஆண்டவரே, இது யாருக்கும் தெரியும். உங்களுக்கு நல்ல தேர்தல் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், ஏற்கனவே வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கலாம், அபிஷேகம் வைத்திருக்கலாம். நீ திரும்பினால் நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். இந்த மாற்றுகிறதுல உலகம் பழிக்கு ஊற்றி செல்லாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களே வசனம் இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2025 நாம திரும்பவும், சபை திரும்பட்டும், குடும்பம் திரும்பட்டும், பிள்ளைகள் திரும்பட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் ஒப்புக்கொண்டதெல்லாம் நீங்க ஏன் சாகணும்? நீங்க பிள்ளைகள் கட்ட சொல்லியிருக்கிறார். 32 வாசிக்கும் பொழுது எஸ்ஐகள் 18:32 வாசிக்கிறோம். நீங்க ஏன் சாக வேண்டும்? மனத்திறப்புகள் நீங்க ஏன் சாகணும் பேசுறார். நீங்க பிழைத்திருக்கணும். நீ செத்து போனவன் கூட உன்னை யாரும் நினைக்கிறதே கிடையாது. உன்னை ஒரு அப்பமா நினைக்கிறாங்க. உயிர் இருந்தா கூட உனக்கு என்ன செத்தவன கூட இருக்கிறமே. காரணம் என்ன? திரும்பலாம், நீ நான் திரும்பலாம். நிச்சயமாக பாபாலாமா ஷாப்டா ராக்காபா தேவ ஜனங்கள், தேவ குடும்பங்களே, பிள்ளைகளை சோறு ஒரு நாள் வரும், இருக்கிற யாரோ இருக்கிற தேவனை காத்த தேடி கொண்டு வரும். கர்த்தர் கட்டாயம் பாபாலாமா ஷாப்டா ராக்காபா ஊராமா ராக்காபா வந்தா ஊர் இதரவர் அவரவர் இதர கபலவரிவரவர் ஷாப்டா ராக்காபா அழைத்தவர் அழைத்த ஒன்று வாக்குமானவர்கள் இருக்கிற உன்னை பிரைஸ் அழைத்தது தேவன் நிச்சயமாக உழைக்குவார். மாற்றுகிறது கிடையாது. அல்லேலூயா.